பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாஸ்து குருமார்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களின் நல்ல ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நேரம் காலம் பார்த்து ஒரு செயலை செய் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஏன் சொல்லியிருக்கிறார்கள், முகூர்த்தம் குறிப்பதன் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முகூர்த்தம்னு உடனே கல்யாண முகூர்த்தம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வரும் இல்லைங்களா? முகூர்த்தம் குறிக்கிறது கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், ஒரு காதணி விழாவா இருக்கட்டும், ஒரு புது தொழிலை தொடங்குறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இந்த முகூர்த்தம் குறிப்பாங்க. இந்த முகூர்த்தத்தினுடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னா, ஜாதகத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், பொருத்தத்திலே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த முகூர்த்த நேரத்தை நம்ம சரியா அவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் சிறப்படையும் அப்படின்றது தான் இந்த முகூர்த்தத்தினுடைய நோக்கம். இந்த முகூர்த்தம் பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஜாதகர் இருக்கார். ஒரு ஜாதகர், இந்த ஜாதகருக்கு அவர் பிறந்த நட்சத்திரம் இல்லையா, ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ம நட்சத்திரத்துல தாராவளன் தாராவளனை ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இல்லையா? தாராவளன் பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துல இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம், விஷநாளிகைன்னு ஒண்ணு இருக்கு. விஷநாளிகை, நீங்க என்னதான் தங்கமா திருமண பொருத்தை பார்த்துட்டு வீட்டை சூப்பரா கட்டிட்டு தொழிலுக்கு ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பா செஞ்சுட்டு இந்த விஷநாளிகை நேரத்துல தாராவளனே இருந்தாலும், எப்படிங்க தாராவள நட்சத்திரம் சூப்பரா இருக்குது உங்க ஜாதகத்துக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்த விஷநாளிகை நேரத்துல அந்த விஷயத்தை நீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அதல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும் நீங்க செய்யக்கூடிய செயல். சரிங்களா? செயல் தோல்வியடையும். இந்த விஷநாளிகை கூட விஷநாளிகை இல்ல, இப்போ விஷநாளிகை இல்ல. அடுத்ததா லக்னம் குறிக்கணும். லக்னம்னா நம்ம ஜென்ம லக்னம் இல்ல. நீங்க எல்லாரும் பத்திரிகை பார்த்திருப்பீங்க, கல்யாண பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. 7 to 8 இந்த லக்னத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, லக்னம் உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு இந்த லக்னம் நீங்க குறிக்கக்கூடிய லக்னம் சிறப்பானதா இல்லையா? இந்த சிறப்பானதா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கே போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. மேலும் இதுல பிரபஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அப்படின்றதுல உட்பிரிவுகள் ஒரு 5 இருக்கு. சரிங்களா? அந்த உட்பிரிவுகள்ல கரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரணம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ அதுல கரணம் அப்படின்ற விஷயத்த நீங்க உற்று நோக்கணும். கரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு குறிக்கக்கூடிய லக்னத்திற்கு சிறப்பானதாக இருந்தால் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் சுபமாக அமையும் அப்படின்றதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி. இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். பொதுவாகவே ஒரு முகூர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்ற உடனே ஒரு கேலண்டரை எடுத்த உடனே அதுல சுப முகூர்த்த நாட்கள்னு பார்த்து அந்த சுப முகூர்த்த நேரம், நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை எடுத்து நம்ம செய்யறோம் இல்லையா? அது எல்லாருக்குமே ஏன் நல்ல பலனை கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல அது உங்களுக்கு ஆபத்தாக முடிந்திருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க, நல்ல பொருத்தம் இருக்கும், ஆனாலுமே அவங்க திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க தாலி கட்டக்கூடிய நேரம் அப்படின்றது இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சிருப்பாங்க. விஷநாளிகையா இருக்கும், லக்னமா இருக்கும், கரணமா இருக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற 5 விஷயங்களா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது நமக்கு சிறப்பான எதிர்காலமும் நிகழ்காலமும் கிடைக்கும்ன்றது தான் உண்மை.
முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது ஆகும். ஒரு ஜோதிடர்கிட்ட போன உடனே டக்குன்னு ஒரு நேரம் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு பஞ்சாங்கத்தை எடுப்பாரு, அன்னைக்கு இருக்கிற டேட் என்னவோ அந்த டேட்டை பார்த்து போப்பா தாராபலன் மட்டும் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு கொடுத்துருவார். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும். இத்தனை விஷயங்களையும் பார்த்து தான் நாம அந்த முகூர்த்தத்தை குறிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், பல லட்சங்கள் போட்டு அந்த வீட்டை கட்டுறோம். கடைசியில கிரகப்பிரவேசம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கிரகப்பிரவேசம் அப்படின்றது அந்த மொத்த வீட்டினுடைய பலன். அந்த பலன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பிரச்சனையை சந்திச்சுக்க கூடாது. ஸோ நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து, நான் கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன், கல்யாணம் வச்சிருக்கேன், புது தொழில் தொடங்க போறேன், எந்த நாள்ல எந்த நேரத்துல தொடங்கணும் எனக்கு கரெக்டா குறிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நீங்க அவங்களுக்கான டைமையும் கொடுக்கணும். நம்ம தட்சிணை கொடுக்குறோன்றது கணக்கு இல்லை, டைம் கொடுக்கணும். முதல்ல அர்ஜென்டா கேட்காதீங்க. அப்படி கேட்கும்போது கேலண்டர்ல தான் உங்களுக்கே தெரியுமே சுப முகூர்த்த நாட்கள்னு போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்து ஓகே இந்த டைம் உனக்கு கரெக்டாக இருக்குது, போ அப்படி கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த டைம் கரெக்டாக தொழில் பண்ணிக்கோ, இந்த டைம் கரெக்டாக இருக்குது கிரகப்பிரவேசம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க எல்லாமே இந்த விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து தாங்க ஆரம்பிச்சேன், ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் விஷநாளிகை, லக்னம், கரணம், தாராபலன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 விஷயங்கள். ஸோ ஒரு முகூர்த்தம் குறிக்கும் பொழுது இத்தனை விஷயத்தையும் பார்த்து அந்த ஜோதிடருக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறமா முகூர்த்தம் குறிங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றியாகவே அமையும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.